புகழ்பெற்ற இருட்டு கடைக்கு நான் நீ என குடும்ப உறுப்பினர்கள் போட்டி போட்டு வரும் நிலையில் தற்போது உரிமை கோரியும் மறுப்பு தெரிவித்தும் நாள்தோறும் நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மகன் வழி பேரன் என சென்னையை சேர்ந்த பிரேமானந்த் சிங் உரிமை கோரிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து தற்போதைய உரிமையாளரான கவிதா சிங்கும் அவருடைய சகோதரரும் இருட்டு கடைக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளவருமான நயன் சிங்கும் நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிட்டுள்ளனர். இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்ற சர்ச்சை முடிவுக்கு வருமா? நெல்லையில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தை கவிதா சிங் என்பவர் தற்போது நடத்தி வருகிறார். இவரது மகள் கனிஷ்காவுக்கும் கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற 40 நாட்களில் கனிஷ்கா தன்னுடைய கணவர் வீட்டு தரப்பில் வரதட்சணை கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் உரிமத்தை தனது பெயரில் மாற்றித் தரக்கோரி தொல்லை செய்வதாகவும் நெல்லை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து பல்ராம் சிங் தரப்பில் இருட்டுக்கடையை தாங்கள் வரதட்சணையாக கேட்கவில்லை என மறுப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியாகி பூதாகரமான நிலையில் கவிதா சிங்கின் சகோதரரான நயன் சிங் இருட்டுக்கடை நிறுவனம் தன்னுடையது என்றும் அதற்கான உயில் தன்னிடம் இருக்கிறது என ஒரு அறிவிப்பை நாளிதழில் சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டார். கவிதா சிங்கிற்கு அடுத்த பிரச்சனை தொடங்கிய நிலையில் இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தை தன்னிடமிருந்து நயன் சிங் அபகரிக்க முயற்சிப்பதாகவும் அவரிடம் இருப்பது போலி உயில் எனவும் அறிவிப்பு ஒன்றை கவிதா சிங் வெளியிட்டார். இருட்டுக்கடைக்கான உரிமை தொடர்பாக அண்ணன் தங்கை மோதிக்கொண்டிருந்த நிலையில் மூன்றாவதாக மகன் வழி பேரனான சென்னையை சேர்ந்த பிரேமானந்த் சிங் என்பவர் தான் நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தின் வாரிசு என 2 நாட்களுக்கு முன்பு நாளிதழ் அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டார். பிரேமானந்த் சிங்கிற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் கவிதா சிங் மற்றும் நயன் சிங் தனித்தனியாக நாளிதழ்களில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் பிரேமானந்த் சிங்கிற்கும் இருட்டுக்கடைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ள உறவு முறைகளுக்கும் இருட்டுக்கடையை தொடங்கிய கிருஷ்ணா சிங்கிற்கும் வியாபாரம் சம்பந்தமாக எந்த தொடர்பும் கிடையாது என தெரிவித்துள்ளனர். உறவு முறையின் அடிப்படையில் இருட்டுக்கடையில் உரிமை கோரி பொது அறிவிப்பு அனுப்பியிருக்கும் பிரேமானந்த் சிங்கிற்கும் இருட்டுக்கடைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என கூறியுள்ளனர். பிரேமானந்த் சிங், ஹரி சிங் ஆகியோர் நெல்லை முதன்மை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அசல் வழக்கு முழு விசாரணைக்கு பின்பு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் இருட்டுக்கடைக்கும் பிரேமானந்த் சிங்கிற்கும் சம்பந்தம் கிடையாது என தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தீர்ப்பை மறைத்து புதிதாக உரிமை கோருவதற்காக அவர் பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். வழக்கின் தீர்ப்பை மறைத்து வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பு சட்டத்துக்கு புறம்பானதாகும் என கூறியுள்ள கவிதா சிங் பிரேமானந்த் சிங்கிற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடைக்கு உரிமை கோரியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாறி மாறி உறவினர்கள் நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.